கும்பராசி. கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். அதாவது குடும்பத்திற்கு தேவையான ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 6ல் வந்து உச்சமாகும்போது குடும்பத்துக்கு தேவையில்லாத தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் சின்னதாக ஒரு சண்டைகளோ இல்லாட்டி ஒரு வாக்குவாதங்களோ வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்தேகங்கள் வீண் சந்தேகங்கள்லாம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சிறப்பான விஷயம். தந்தையாலும் தாயாராலும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கொஞ்சம் இருக்கும். நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் சின்னதாக செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி 5 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ அதில் வந்து கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு டென்ஷன்ஸோ இல்லை ஒரு கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தொழில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன் நல்ல லாபங்கள் நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதி சூரியன் 9ல் இருக்கும்பொழுது அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் கொஞ்சம் கணவன் மனைவியினோட தேவையில்லாத வாக்குவாதங்கள் அதனால் ஒரு மன காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அதிகமான ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் வந்து உச்சமாகும்பொழுது பெரிய லாபங்கள் திடீர் லாபங்கள் குடும்பத்துக்கு வர வேண்டிய ஒரு காசு திடீர்னு வர்றது ஒரு லோன் போட்டுறது பெரிய லோன்னு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ